ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே மொறு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க மொறு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். இப்போ ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பு கிட்ட பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப் அளவில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சதும் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு கிளறி விடுங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அந்த கட்டினா வராது. பச்சரிசி மாவு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு கையில் ரொம்ப ஒட்டுது. அதனால நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு எடுத்தோம்னா ஒட்டாது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எண்ணெய் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சாதான் சிப்ஸு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு பசஞ்சால் போதும். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சாச்சு. ஒரு பால் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சம் மாவும் தூவிக்கலாம். இப்போ இதில் இந்த பாலை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவும் எண்ணெயும் சேர்த்ததுனால ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வருது. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இது ஒரு கத்தி வச்சு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி உள்ளதை கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி 2 சைடும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். ஸ்போக் வச்சு உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்போக் வச்சு டிசைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ஷேப்லேயே எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்குற மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஸ்பைசியாகவும் கூடவே இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரினா வர தேவையில்லை.
இந்த மாவு லைட்டாக வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தாலே போதும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஸ்பைசிக்காக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி விடணும். ஒரு மூடி போட்டு மூடிட்டு இந்த மாதிரி பண்ணாலே போதும். நம்மளோட கிறிஸ்பி அப்புறம் ஸ்பைசியான மொறு மொறு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சூப்பர் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.